ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விடயங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, குக்கர் மூடி ஹேண்டில் அடிக்கடிக்கு கலண்டு விழுந்துகிட்டே இருக்கா. இனிமேல் ஆயுசுக்குமே கலண்டு விடாதுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம முட்டை வாங்கி எப்பவுமே நம்ம வீட்டில் முட்டை குழம்போ இல்லை முட்டை பொரியலோ செய்வோம் இல்லையா, அந்த முட்டையை நீங்கள் டேரெக்டாக உடச்சி ஊற்றுங்களே. இனிமேல் நீங்கள் டேரெக்டாக உடச்சி ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தா ஒரு சில டைமில் ஒவ்வொரு முட்டை அழுகி போயிருக்குங்க, நமக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு ஒவ்வொரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொரியலோ இல்லை குழம்பு செய்யிட்டு இந்த மாதிரி உடச்சி நீங்கள் ஊற்றிக்கலாங்க. நீங்கள் டேரெக்டாக ஊற்றும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில முட்டை அழுகி போயிருந்தாலும் எல்லா குழம்புமே வேஸ்ட்டாக போயிருங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு கப்புக்குள்ளே தனித்தனியாக முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அப்போ தாங்க ஒன்று கெட்டு போயிருந்தாலும் அதை நம்ம கீழே தூக்கி போட்டு மற்றதை நம்ம செய்ய முடியுங்க. ஒரு வேளை மொத்தமாக இருக்கும்போதே நம்ம உடச்சி ஊற்றிட்டோம்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம இப்போ ரெண்டாவது டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. டிப் 2 என்ன டிப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் தான் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அழகான ஆர்கனைஸ் ரெடி பண்ணிடலாங்க. இந்த பாக்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு கம்பி நீங்கள் எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் நல்லா சூடு பண்ணிவிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டப்பா மூடிக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் சின்ன ஓட்டியாக பக்கமாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு வேளை உங்ககிட்ட இந்த மாதிரி டப்பா இல்லைன்னா நீங்கள் ஒரு கேன் பாட்டில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த மூடி ஃபுல்லாகவே பிடிச்சிட்டு எல்லா பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு எல்லா பக்கம் நான் ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேங்க. ஓட்டை போட்டு முடிச்ச பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இதை நீங்கள் இப்படியே விடாமல் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் சோப்பு இல்லை தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நானுமே பார்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்குள் நம்ம என்ன கொட்டி வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு இல்லை மைதா மாவு நீங்கள் கொட்டிக்கோங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அழகான ஆர்கனைசர் கிடைச்சாச்சுங்க. இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. தட்டை நீங்கள் பேக் சைடில் திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ஆர்கனைசர் மாவு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் லைட்டாக எல்லா பக்கம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு எடுத்துக்கோங்க. உருண்டு பிடிச்சி மாவு எடுத்துகிட்டு நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சாலும் சரிங்க, இல்லை பூரி தேய்ச்சாலும் சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த கப்பில் மாவை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இதனால மாவுமே கீழே சிந்தாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு டைமும் கையில் கொஞ்சம் மாவு எடுத்து போட வேண்டிய அவசியம் இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே மாவு மீண்டு போனாலுமே அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் அப்படியே வச்சுக்கலாங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டிப் 3 டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துலாம் வாங்க. நம்ம வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் இருக்குல்ல, கேஸ் ஸ்டவ்வும் எப்போ பாரு அழுக்காயிட்டே இருக்குங்க. ஒரு மாதிரி அழுக்கு கரை, அந்த பால் வடிஞ்சு கருப்பு கலர் ஆயிருங்க. இந்த மாதிரி துருப்பிடிச்ச கரை ஏதாச்சும் இருந்தாலுமே இந்த ஒரு பொருள் போதுங்க, வேறு எதுவுமே தேவையில்லைங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் தாங்க. டூத் பேஸ்ட் கொஞ்சம் போல் நீங்கள் அப்ளை பண்ண விட்ட பின்னாடி அந்த கேஸ் டின்னர் ரெண்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாஃப்டான நார் இல்லை ஸ்க்ரப்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த பேஸ்ட்டு போட்டு இல்லையா, அதை நான் எல்லா பக்கமும் நல்லா நான் தேய்ச்சி விட்டுக்கிறேங்க. நீங்கள் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி தெளித்து தேய்ச்சிக்கோங்க. அப்போ தாங்க தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடு ஃபுல்லாகவே இந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா தொடச்சி முடிச்ச பின்னாடி இப்போ நான் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு நம்ம எல்லா பக்கம் க்ளீன் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பேஸ்ட்டை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிட்டா உங்கள் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம்
நிமிஷம் கூட ஆகாதுங்க. அவ்வளோ சூப்பராக நீங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா தண்ணி தட்டி க்ளீன் பண்ணி முடித்த பின்னாடி ஒரு துணி வச்சு நல்லா நனைச்சிட்டு புழிஞ்சிட்டு கேஸ் ஸ்டவ் மேலே ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேங்க எந்த அளவுக்கு கேஸ் ஸ்டவ் க்ளீனாக இருக்குது, பளிச்சுன்னு இருக்கட்டும். உங்கள் கேஸ் ஸ்டவ் எந்த மோசமான சூழ்நிலை இருந்தாலும் சரிங்க, இதை ஒரே ஒரு பொருளை மட்டும் போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் கேஸ் ஸ்டவ் அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் நீங்களுமே நம்ப மாட்டீங்க, அவ்வளோ சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. இந்த டிப்பு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் 4 என்ன டிப்புன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் குக்கர் மூடி இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பழைய குக்கர் மூடியாக இருக்கட்டும், இல்லை புதிய குக்கர் மூடியாக இருக்கட்டுங்க, அந்த ஹேண்டல் சீக்கிரமாகவே லூஸாகி கீழே விழுந்துகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு டைம் லூஸ் ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டெஸ்டர் வச்சு நம்ம டைட் பண்ணி விட என்னாகும், சீக்கிரமாக டைட் ஆகிடும். ஒரு டைம் நம்ம சாப்பாடு வைக்கும்போதும் டைட்டாக இருக்குங்க. அடுத்த டைம் நீங்கள் சாப்பாடு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாக கலண்டு விழுறதுக்கு இருக்குங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்குது. இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டைம் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா போதுங்க. இனிமேல் அந்த குக்கர் மூடி ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே கலண்டே விழுகாது. அவ்வளோ சூப்பராக நல்லா க்ரிப்பாக பிடிச்சிக்குங்க. அதுக்காக நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட் கவர் எடுத்துருக்குங்க. சில்வர் கலர் டேப்லெட் கவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை நான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன துண்டாக. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்டர் எடுத்துக்கிட்டேன். டெஸ்டர் வச்சுட்டு நம்ம மூடி நம்ம ஃபஸ்ட்டு கழட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், குக்கர் கைப்பிடி ஹேண்டல் நம்ம கழட்டி எடுத்தாச்சுங்க. அந்த ஹேண்டல் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேப்லெட் கவர் எடுத்துக்கலாங்க. இந்த டேப்லெட் கவர் நம்ம எதுக்காக எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் மூடி கைப்பிடி கழுத்துனங்க இல்லையா, அந்த இடத்துல வச்சு நம்ம டைட் பண்ண போகிறோங்க. நம்ம டைட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கணுங்க. அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் டேப்லெட் கவர் வச்சுக்கோங்க கையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் மூடியில் ஒரு ஆணி வருளியாக பெருசாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வச்சுட்டு நீங்கள் அந்த டேப்லெட் கவர் நல்லா பெருசாக நீங்கள் ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த ஆணி சைஸுக்கு ஓட்டை போட்டு முடிச்ச பின்னாடி நீங்கள் அந்த குக்கர் நம்ம எங்கே அந்த ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல நீங்கள் நேராக நீங்கள் அந்த டேப்லெட் கவர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்குள்ளுக்குள்ளே நீங்கள் நெட்டு போட்டு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணிட்டாலே போதுங்க. அவ்வளோ சூப்பராக நல்லா க்ரூப்பாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. இனிமேல் நீங்களுமே நினச்சாலுமே இது கழட்ட முடியாத அளவுக்கு நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஆயுசு முழுக்கவே இந்த குக்கர் மூடி ஹேண்டல் கலண்டே விழுகாதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேங்க எந்த அளவுக்கு நான் டைட் பண்ணி விடணிட்டு. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நீங்களுமே ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்பு பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. மீன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் எப்போல்லாம் மீன் பொரிக்கிறோமோ, எப்போல்லாம் நம்ம மீன் வறுக்கிறோமோ அந்த டைமில் நீங்கள் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அந்தளவுக்கு மீன் பொரிச்ச காட்டு வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மீன் ரொம்ப ஒரு மாதிரி வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாசனை வராமல் ஒரு நல்ல வாசனை வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது ஒன்றுமே இல்லைங்க, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தாங்க, பச்சை கருவேப்பிலை தாங்க. எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க. பச்சை கருவேப்பிலை நீங்கள் எப்போல்லாம் மீன் பொரிக்க சொல்ல பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இது மேலே நீங்கள் பச்சை கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் பச்சை கருவேப்பிலை சேர்ப்பாங்க. எதுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த காட்டும் வராது. அது மட்டும் இல்லாமல் மீன் நல்ல ஒரு வாசனை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட இதை சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மெம்பருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.